போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறு திருப்பலி வழிபாட்டிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்று நாம் அகில உலக தாத்தா பாட்டிகள் தினத்தையும் இணைந்து கொண்டாடி மகிழ்கிறோம். நமது குடும்பங்களிலும் சமூகத்திலும் வாழும் மூத்த குடிமக்கள் இறைவனின் ஞானத்தாலும் அனுபவ முதிர்ச்சியாலும் நிறைந்த மாபெரும் புதையல்கள் என்பதை உணர்ந்து அவர்களை போற்றவும் அவர்களுக்கு நன்றி செலுத்தவும் இன்றைய திருவழிபாடு நம்மை அழைக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தில் சாலமோன் அரசர் உலக செல்வங்களை கேளாமல் இறை மக்களை நல்வழியில் நடத்த தேவையான வளமார்ந்த ஞானத்தை இறைவனிடம் கேட்கிறார். இரண்டாம் வாசகத்தில் கடவுளிடம் அன்பு கூறுபவர்களின் நன்மைக்காகவே அனைத்தும் ஒத்துழைக்கின்றன என்ற ஆழமான நம்பிக்கையை பவுல் அடிகள் நமக்கு ஊட்டுகிறார். நற்செய்தியில் விண்ணரசை நிலத்தில் மறைந்திருக்கும் விலைமதிப்பற்ற புதையலுக்கும் நல்முத்துக்கும் இயேசு ஒப்பிடுகிறார். நமது தாத்தா பாட்டிகள் ஞானத்தின் இருப்பிடம். அவர்கள் நம் குடும்பங்களில் மறைந்திருக்கும் விசுவாச புதையல்கள். அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த வாழ்வியல் நெறிகள் நல்முத்துக்கள். உலக செல்வங்களை தேடி ஓடாமல் சாலமோனைப் போல இறை ஞானத்தையும் விண்ணரசின் புதையலையும் தேடுவோம். சிறப்பாக இந்த திருப்பலியில் நமது மூத்த குடிமக்களுக்காக, அதிலும் குறிப்பாக நமது வீட்டில் நம்மோடு வாழும் நமது தாத்தா பாட்டிகளை ஆண்டவரின் பாதத்தில் அர்ப்பணித்து இறைவனிடம் ஜெபிப்போம். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே. இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே. இனிதே இணைந்தே சென்றிடுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தாயின் கருவினிலே நம்மை தெரிந்தெடுத்தார். அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். தாயின் கருவினிலே நம்மை தெரிந்தெடுத்தார். அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர. அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர. எழுவி வருது இயேசு வழியிலே. இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை நாம் ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும்
பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீர். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மாலன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மேன்மேலும் பொழிவதால் உம்மை நாங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போது பற்றிக்கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்தி செய்வீராக. உம்மோடு தூயாவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை
மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 5 மற்றும் 7-12 வரை. அந்நாள்களில் கிபியோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர். நான் செய்வதறியாத சிறு பிள்ளை. இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாய் இருந்தது. கடவுள் அவரிடம், நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீர் கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் நீர் விரும்பவில்லை. மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். இதோ நான் இப்பொழுது நீ கேட்டபடியே செய்கிறேன். உனக்கு நிகராக உனக்கு முன்னே எவரும் இருந்ததில்லை, உனக்கு பின்னே இருக்கப் போவதும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளே. உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளே. உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளே. ஆண்டவரே, நீரே எனக்குரிய பங்கு. சொற்களை கடைபிடிப்பதாக நான் வாக்களித்துள்ளேன். நீ திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட எனக்கு மேலானது. உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளே. உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளே. எனக்கு ஆறுதல் அளிக்குமாறு உமது பேரன்பு எனக்கு கிடைக்கட்டும். ஊழியனுக்கு வாக்குறுதி அளித்தீரன்றோ. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கம் என்னை வந்தடையட்டும். ஏனெனில் உமது திருச்சட்டமே எனக்கு இன்பம். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளே. உமது திருச்சட்டத்தின் மீது
பற்று கொண்டுள்ளேன். பொன்னினும் பசு பொன்னிலும் மேலாக உம் கட்டளைகளை விரும்புகின்றேன். உம் நியமங்களை எல்லாம் நீதியானவை என்று ஏற்றுக்கொண்டேன். பொய்யான வழி அனைத்தையும் வெறுக்கின்றேன். பொய்யான வழி அனைத்தையும் வெறுக்கின்றேன். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். ஒழுங்கு முறைகள் வியப்புக்குரியவை. ஆகவே நான் அவற்றை கடைபிடித்து வருகின்றேன். சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது. அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகிறது. அது பேதைகளுக்கு நுண்ணறிவு ஊட்டுகின்றது. உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 28 முதல் 30 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பலருள் தன் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டும் என்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோர் ஆக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையோர் ஆனோரை தம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார்.
விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துகளை தேடி செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ளே யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பார். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நம்முடைய தாயாம் திரு அவையானது வல்லமையான நம்முடைய முதியோர்களை கொண்டாடுகிறது. சிறப்பாக இன்றைய நாளிலே அவர்களுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகெங்கும் இன்றைய நாளிலே அந்த சகோதர சகோதரிகளுக்காக, நம்முடைய பெரியோர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு உன்னதமான ஒரு நாள். ஆக இன்றைய நாளிலே சிறப்பாக அவர்களை முன்னிட்டு இன்றைய இறை வார்த்தைகளை உடைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். பிரியமான சொந்த பந்தங்களே, என் சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தியும் சற்று ஆழப்படுத்தினால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைய முதல் வாசகம் முழுக்க முழுக்க சாலமோன் ஆண்டவர் கடவுளிடம் கேட்டு அறிந்த ஞானத்தை பற்றி நாம் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் எதை கேட்கிறார் என்பதில் மிகவும் ஆணித்தரமாக இருக்கிறார், தெளிவாக இருக்கிறார், உணர்ந்து இருக்கிறார். இறைவனிடம் இதைத்தான் கேட்க வேண்டும், இதைத்தான் அவரிடம் உரிமையோடு வாங்க வேண்டும் என்று அவருடைய தன் ஜெபத்திலே தெளிவாக இருக்கிறார். இன்றைய நாள் சாலமோன் நமக்கு மிக சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கிறார். பிரியமான இன்றைய தலைவர்களை ஆண்டவர் சந்திக்கிறார் என்றால், உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்கிற போது அவர்கள் ஏராளமான வரங்களை கேட்டிருப்பார்கள். ஆனால் இவர் தன் ஆயுளை கேட்கவில்லை, செல்வத்தை கேட்கவில்லை, பதவி காலத்தை கேட்கவில்லை, நீதியை கொடுக்க. அதுதான் முக்கியமான ஒரு இறைவார்த்தை. அழுத்தமாய் அதை நாம் கோடிட்டு அசை போட வேண்டும். நீதியை கேட்கிறார், நீதியை கொடுக்க ஞானம் கேட்கிறார். ஞானம் மிக பெரியது, புரிந்து கொள்ள முடியாதது. அதை உணர்ந்து கொண்டால் மட்டுமே இறைவனும் ஞானமும் ஒன்று என்று புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் இந்த ஞானம் கொடுக்கிற அழகான தத்துவத்தை, அழகான பாடத்தை இன்றைய நாள் நாம் அதை கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலகம், அதுவும் சிறப்பாக கத்தோலிக்க திரு அவை பக்தி முயற்சியிலே மிக சிறப்பாக இருக்கிறது, மிக ஆழமாக இருக்கிறது, மிக தெளிவாக இருக்கிறது. ஆனால் கத்தோலிக்கர்கள் பக்த முயற்சியிலேயே நிற்கிறார்கள். பக்தியை தாண்டி நம்பிக்கை ஒன்று இருக்கிறது, அதை மறந்து விடுகிறார்கள். அப்போ நம்பிக்கையை வழிநடத்தி செல்லக்கூடியது ஞானம். அந்த ஞானத்தை நாம் அடைய வேண்டும். சாலமோன் கேட்டது போல நாம் இன்றைய நாளில் இந்த தெய்வீக வழியில் நம்முடைய முதியோர்களிடம் இருக்கிற ஞானம், முதிர்ந்த ஞானம் நம்முடைய வாழ்விலே கொண்டாட வேண்டும் என்பதற்காக இன்றைய நாளை அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிரியமான 4 இறை வார்த்தைகளை உங்களோடு பதிவு செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன். பிரியமான இன்றைய நற்செய்தியை முன்னிட்டு, வாசகங்களை முன்னிட்டு, எல்லாவற்றையும் ஒன்று இணைத்து இந்த 4 கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பிரியமான இன்றைய நற்செய்தி அழகான ஒன்று, ஆழமாய் சென்றிருக்கிறது. புதையல், முத்து, வலை என்று அழகாக பட்டியலிட்டிருக்கிறது. இதை அடைவதற்கு நாம் உழைக்க வேண்டும், போராட வேண்டும். அழகான ஒரு பாடல் வரிகள் இருக்கிறது. தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும், தேடல் என்பது உள்ளவரை வாய்வில் ருசி இருக்கும் என்ற அழகான ஒரு பாடல். அதை இன்றைய நாளில் நாம் தேட வேண்டும், ஓட வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறோம். பிரியமான இன்றைய நாளில் தீமை நன்மையை அறியக்கூடிய ஞானத்தை மட்டுமல்ல, அதை அடைய நான் என்னென்ன செய்ய வேண்டும்,
அதை அடைவதற்கு நான் என்னென்ன உழைக்க வேண்டும் என்பதை இன்றைய நாளில் நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைய 4 இறை வார்த்தையில் என பதிவு செய்கிறேன். பிரியமானவர்களே, நீதிமொழி புத்தகம் 9வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை அழகாக படம் எடுத்து காட்டுகிறது. எது ஞானம்? ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானம். இந்த உலகத்தில் இறை பயமே இல்லை. மனைவி பார்க்கிறார், கணவன் பார்க்கிறார், குழந்தைகள் பார்க்கிறார், ஐயோ என்ன நேரிடுமோ என்று பயப்படுகிற இந்த உலகம் என் ஆண்டவர் பார்க்கிறார் என்ற பயமே இல்லாமல் இருக்கிறது. ஆகவே இறை பயமே ஞானத்தின் தொடக்கம் என்று அழகாக பதிவு செய்யப்படுகிறது ஞான புத்தகம். பிரியமானவர்களே, இன்றைய உலகம் சிராக் ஞான புத்தகத்தில் 29வது அதிகாரம் 13வது இடத்தில் வாசிப்பது போல ஆண்டவரின் கண்கள் 10,000 மடங்கு சூரியனை விட பிரகாசமாக இருக்கிறது. ஆக இறைவன் நம்மை பார்க்கிறார் என்ற பயம் வேண்டும். எல்லா இடத்திலுமே இறைவன் பார்க்கிறார். ஆலயத்தில் மட்டுமல்ல, நாம் செய்கிற தொழில் இடத்திலும் கூட, நாம் பேசுகிற இடத்திலும் கூட, நாம் பழகுகிற இடத்திலும் கூட இறைவன் என்னை பார்க்கிறார். இறை பயமே ஞானத்தின் தொடக்கம். அந்த ஞானம் கேட்க வேண்டும். 1. 2வது நீதிமொழி புத்தகத்தில் 2வது அதிகாரம் 4வது இறை வார்த்தை இன்னும் அழகாக சொல்கிறது. தேட வேண்டும். ஞானம் வேண்டுமா? ஆண்டவர் வேண்டுமா? தேட வேண்டும். நாம் தேடுவதே இல்லை. திருப்பலிக்கு கூட கருத்துக்களை பதிவு செய்துவிட்டு வீட்டிலே அமர்ந்து கொள்கிறோம். கருத்துக்கள் பதிவு செய்தால் மட்டும் போதும், இறைவன் பார்த்து கொள்வார். நோ, இறைவனை தேட வேண்டும். அழகாக சொல்கிறது. செல்வத்தை நாடுவது போல ஞானத்தை நாடி புதையலுக்காக தோண்டும் ஆர்வத்தோடு அதை தேடுங்கள். திருப்பலிக்காக ஓடுங்கள், தேடி ஓடுங்கள். ஆராதனைக்காக தேடுங்கள், இறைவார்த்தைக்காக தேடுங்கள், ஆண்டவரின் வல்லமைக்காக தேடுங்கள். ஓடுங்கள், ஓட வேண்டும். அமர்ந்து கொண்டே இருந்தால் நம்முடைய கொடுக்கப்பட்ட தாளந்தும் வீணாக போகிறது. தேடாததால் இறைவனும் நம்மை அடையாமல் இருக்கிறார். ஆகவே 2வதாக ஞானம் வேண்டுமா? ஆண்டவர் வேண்டுமா? தேடுங்கள். 3வது யாக்கோபு திருமுகம் அழகாக சொல்கிறது. 1வது அதிகாரம் 5வது இறை வார்த்தை, ஜெபியுங்கள். ஜெபித்தால் தான் ஞானம் கிடைக்கும். அழகாக சொல்கிற பாருங்களேன். உங்களுடைய குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும், அப்போது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாக எல்லாருக்கும் கொடுப்பார். அழகான ஒரு வார்த்தை. இதை படிக்கிற போது எனக்கு ஞாபகம் வருது. ஆண்டவர் அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விடும்படியாக கொடுக்கிறார் என்ற அழகான வார்த்தை. ஆகவே இறைவனை தேடுகிற நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெப முறை இப்பொழுது இல்லை. அதுவும் கத்தோலிக்க திருச்சபையில் குடும்ப ஜெபமே இல்லாமல் போனது. குடும்பத்தை சாத்தான் பிடித்தான் என்றால் பங்கை கவிழ்த்து விடலாம். பங்கை கவிழ்க்கிற போது திருச்சபையை கவிழ்கிறது. ஆக குடும்ப ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அழகாக நம்முடைய திருச்சபையினுடைய கோட்பாடு அழகாக சொல்கிறது. குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை. ஆக அந்த திருச்சபையை ஜெபத்தினால் பாதுகாக்க வேண்டும். 3. 4வதாக திருப்பாடல் 19வது திருப்பாடல் 7வது இறை வார்த்தை இன்னும் ஆழப்படுத்துகிறது. பிரியமானங்களே, இறை வார்த்தை ஞானத்தை கொடுக்கும். இறை வார்த்தை வாசிக்கிற பழக்கமே இல்லை. இறை வார்த்தை நாம் கொடுத்தோம், பெற்றவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், கொடுத்தவர்கள் பயன்படுத்தவில்லை என்பதுதான் மிக கேள்விக்குறியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, யாரை நான் அடிக்கோடிட்டு காண்பிக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும். கொடுத்தவர்கள் நாம். கத்தோலிக்க திருச்சபை கொடுத்தது இறை வார்த்தை. ஆனால் பிற சபை சகோதர சகோதரிகள் அதை சுமக்கிறார்கள், அதை அள்ளி தெளிக்கிறார்கள், மனப்பாடம் செய்கிறார்கள். கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறவர்கள் திருவிவிலியத்தை சுமப்பதற்கு தயங்குகிறார்கள். ஆனால் திருப்பலிக்கு வருகிற போது 5-6 அலைபேசியை கொடுத்தால் கூட தூக்கி செல்வார்கள். ஆனால் இறைவார்த்தையை மட்டும் சுமப்பதற்கு ஏன் அவ்வளவு வெட்கப்படுகிறார்கள்? ஏன் ஹல்லேலூயா என்று சொல்வதற்கு கேவலப்படுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அழகாக சொல்லுவார். இறைவார்த்தை பாருங்களேன். ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது. அதாவது ஆண்டவரின் இறைவார்த்தை நிறைவானது. அது புத்துயிர் அளிக்கக்கூடியது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது. இன்னொன்று கூடுதலாக சொல்கிறார், எளியோருக்கு அதை ஞானத்தை கொடுக்கிறது. எளியோருக்கு ஞானத்தை கொடுக்கிறது இறைவார்த்தை. ஆக 4 கருத்துக்களை பதிவு செய்தேன் பெரியமானங்களே. இந்த 4ஐ நாம் முழுமையாக ஆழப்படுத்தினோம் என்றால் இறைவன் நம்மோடு, இறைவன் வல்லமையோடு, இறைவன் ஆசீரோடு, இறைவன் எல்லா புத்துயிரும் கொடுக்கக்கூடிய நிறைவானவராக இருக்கிறார் என்பதில் என்ற ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆக பிரியமான என் சொந்த பந்தங்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைய திருவழிபாடு நம்முடைய முதியோர்களுக்காக, தாத்தா பாட்டிகளுக்காக ஜெபிக்க அழைப்பு கொடுக்கிறது. அவர்கள் இறை ஞானம் கொண்டவர்கள், அனுபவசாலிகள். அவர்கள் உதவாக்கரை அல்ல, அவர்கள் ஒதுக்கப்படக்கூடியவர்கள் அல்ல, ஞானிகள். தாத்தா பாட்டி சொன்ன கதைகள் தான் இன்றும் எங்களுக்கு ஞாபகத்தில் புத்துணர்ச்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. நன்னெறி கதைகள், அழகான வல்லமையான கதைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அவர்களை கொண்டாடுகிற ஒரு நாள், அவர்களை பாராட்டுகிற ஒரு நாள், அவர்களை நாம் அன்போடு அரவணைக்கக்கூடிய ஒரு நாள் என்ற நாள். ஆகவே ஞானம், அதனால்தான் சரியாக தாத்தா பாட்டினுடைய தினத்தன்று ஞானம் என்கிற அழகான ஒரு இறைவார்த்தையை தேவன் கொடுத்திருக்கிறாரோ என்னவோ. இறைவனின் ஞானம் வேண்டுமா? அனுபவசாலிகளோடு பழகுங்கள், அனுபவத்தை அனுபவியுங்கள். இறைவன் நம்மை ஆஸ்வதிப்பார். இன்றைய
இறைவார்த்தை இப்படியாக நற்செய்தி நிறைவு செய்கிறார். தேவன் தேட வேண்டும், ஓட வேண்டும், அதை அடைய வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும், பிறருக்கு கொடுக்க வேண்டும். ஆக இந்த ஒரு மனநிலையோடு தேடுங்கள், நன்மை தீமை பகுத்தறியுங்கள், தேடுதலை முயற்சி செய்யுங்கள், அதற்கு நிறைய தியாகங்கள் செய்ய வேண்டும். தியாகங்கள் செய்து ஞானத்தை அடையுங்கள். இறைவன் நமக்கு வல்லமை தருவார். அதற்காக ஜெபிப்போம். இறைவன் நம்மை ஆஸ்வதிப்பார். இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்ற மனநிலையோடு மன்றாடுவோம். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையை நாம் அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்பு அடையவும் உண்மையின் நிறை அறிவை பெறவும் விரும்புகின்றார். முழு மனதுடன் அவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். ஞானத்தின் ஊற்றான இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவர்த்தார் அனைவரும் சாலமோன் அரசரைப் போல உம்மிடம் ஞானத்தை நிறைவாகப் பெற்று உமது மக்களை நல்வழியில் நடத்தவும், மூத்த குடிமக்களின் தேவைகளை அறிந்து திரு அவையில் அவர்களுக்குரிய மதிப்பையும் அன்பையும் வழங்கவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உடன் வாழும் இறைவா, எம் நாட்டு தலைவர்களுக்காக வேண்டுகிறோம். இவர்கள் அனைவரும் நாட்டில் உள்ள இயற்கை வளங்களை சரியான விதத்தில் பயன்படுத்தி அனைவரும் பாதுகாப்போடு வாழவும், எம் நாட்டில் வாழும் மூத்த குடிமக்களின் தேவைகளை அறிந்து அவர்களும் எம் நாட்டின் விலைமதிக்க முடியாத வளங்கள் என்பதை அறிந்து மனித மாண்போடு நடத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் இறைவா, இன்றைய நுகர்வு கலாச்சாரத்தில் எது புதையல் எது போலி என்பதை தெரிந்தறிய முடியாமல் தவிக்கும் இளைஞர்கள் நற்செய்தியில் கூறப்படும் நல் முத்தாகிய உமது அன்பையும் இறை வார்த்தையும் ஜெபிக்கும் மக்களாய் வாழ்ந்து உமது சாட்சிகளாக இருந்திட அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள இறைவா, ஆதரவற்ற நிலையிலும் முதியோர் இல்லங்களிலும் படுக்கையிலும் வேதனையோடு வாழும் முதியோர்களை உமது கருணையால் நோக்கியருளும். அவருக்கு தேவையான ஆறுதலையும் தேற்றுதலையும் தந்தரலும். அவர்களை பராமரிக்கும் நிறுவனங்களையும் நல்ல உள்ளங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, மாதா தொலைக்காட்சிக்காகவும் இதன் வளர்ச்சிக்காக உழைக்கும் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். இறைவா, இவர்கள் அனைவரும்
நீ சாலமோனுக்கு வழங்கிய அதே ஞானத்தை பெற்று இறை பணியாற்றவும் நல்முத்தாம் உம் மகனின் விழுமியங்களை என்றும் பின்பற்றி சாட்சிய வாழ்வு வாழும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக இறைவனிடத்திலே மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணனான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அர்ப்பணமலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. அர்ப்பணமலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும் இதழ்வாடியே போனாலும், மனமில்லாத மலரானாலும் இதழ்வாடியே போனாலும், வேள்வியில் சேர்த்து கொள்வார் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். வேள்வியில் சேர்த்து கொள்வார் அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். ஆ ஆ மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தே. கோதுமை மணியாய் மடிந்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தே. என்னுடல் உன்னுடலாகிடவே, உன்னுடலாய் நான் மாறிடவே மகிழ்வுடன் தந்தேனே. என்னை கனிவுடன் ஏற்பாயே, மகிழ்வுடன் தந்தேனே. என்னை கனிவுடன் ஏற்பாயே. ஆ ஆ ஆ அர்ப்பணமலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளினாற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானத்தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதனும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும்
கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு கொண்டவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே, என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம்
எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருத்தம் நம்மை காத்தும் நிலை வாழ்க்கை அழைத்துச் செல்வதாக. காற்றில் என் ஜீவராகம் கரைந்தோடுதே. என் இயேசு உன்னில் உறவாடும் நேரம் என் துன்பமேகம் கரைந்தோடுதே. உன் வாழ்வு ஒன்றே என் தேடலாகும், உன் அன்பு ஒன்றே என் பாடலாகும். காற்றில் என் ஜீவராகம் கரைந்தோடுவே. ஒரு கணம் என் அருகினில் நீ அமரும் போது ஒரு யுகம் உனை தினம் நான் தோன்றும் புது யுகம். ஒரு கணம் என் அருகினில் நீ அமரும் போது ஒரு யுகம் உனை தினம் நான் புகழ்கையில் எனக்குள் தோன்றும் புது யுகம். உள்ளில் பூக்கும் ரோஜாய் நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரை அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரேழு தூண்களுமா, மாண்புயரேழு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே. வாழ்வோர் அனைவரின் தாயே, வானுலகை அடையும் வழியே, வாழ்வோர் அனைவரின் தாயே, மக்கள் இஸ்ராயேல் தாரகையே, மக்கள் இஸ்ராயேல் தாரகையே, வானோர் துதிக்கும் இறைவனை வாழி, ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.